ராகுகேது பேச்சை பொறுத்தளவு மக்கள் பயப்படுறது திருமண தடைகளுக்கு தான் பயப்படுறாங்க. ராகு கேது நன்மை தராதா? ராகுவும் அள்ளி கொடுப்பார், கேதுவும் அள்ளி கொடுப்பார். இதுக்கு பரிகாரம் என்னவா இருக்கு? பரிகாரம் நான் சொல்றேன். லக்கணத்தில் கேது இருந்து 7 ராகு இருந்தால் நிச்சயமா திருமண தடை உண்டாகும். 30 வயசுக்கு மேல திருமணம், 33 வயசுக்கு மேல திருமணம். சந்திரன் சுக்கிரன் கேது அல்லது சந்திரன் சுக்கிரன் ராகு வலிமையா இருந்தா இந்த துறையை தேர்ந்தெடுத்து போயிட்டாங்கன்னா சிறப்பாக வருவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ நிலம் வாங்கினா கரெக்டா இருக்கும், இல்ல சொத்து சேர்த்தா இப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னா இந்த 2 கிரகங்களும் வலிமையா இருக்கணும். ஆக மற்ற 7 கிரகங்கள் வலிமையா இருக்க விட மற்ற 7 கிரகத்தை சப்போர்ட்டோட இந்த 2 கிரகங்கள் பிரதானமா வலிமையா இருக்கணும். நீசமா இருந்தா கூட 2, 6, 8, 12 செவ்வாய் சுக்கிரன் நிச்சயமா சொத்துக்கள் தேடி வரும் அல்லது மற்ற சொத்துக்களால இருக்கக்கூடிய பணம் சேரும். மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம். நம்மிடையே பிரசன்ன மற்றும் பெயரியல் ஜோதிடர் மதுரை என்.ஜே. குமரன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். மாலை முரசு இறைநேயர்களுக்கு வணக்கம். சார், இப்போ ராகு கேது பயிற்சியானது இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க இருக்கு. ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே திருமண வாழ்க்கையில பாதிப்பு அப்படிங்கிறது தான். இது கூட அந்த பொதுவான ஒரு பரிகாரம் என்னவாக இருக்கு, இது கூட விளக்கம் என்னவாக இருக்கு? இல்லை, ராகு கேது பேச்சை பொறுத்தளவு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் பயப்படுறது திருமண தடைகளுக்கு தான் பயப்படுறாங்க. திருமண தாமதம், திருமணம் நடக்காமல் போயிடுமோ பயம். குறிப்பிட்ட காலகட்டத்தில் பருவத்தை பயிர் செய்யன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆணோ பெண்ணோ, பெண்களாக இருந்தால் 25 வயசுக்குள்ளே 26 வயசுக்குள்ளே அதிகபட்சம் 27 முடிஞ்சாகணும். அப்படின்னா தான் அந்த பெண்ணுக்கு சரியான காலகட்டத்தில் குழந்தை பிறப்பு, அவங்களுடைய தாய் தந்திரிக்கு பேரம் பேத்தியை பார்க்குறது, இதெல்லாம் ஒரு கலகலன்னு வாழ்க்கை போகும். ஒரு பெண்ணுக்கு 27க்கு மேலே போயிட்டாலே பெற்ற தாய் தகப்பன்கள் கொஞ்சம் கவலைப்பட வச்சுருவாங்க. ஆணுக்கு இப்போ அப்படி இல்லை. 32 வயசு வரைக்கும் அவங்களுக்கு அசால்ட்டாக இருக்காங்க. 32 அதிகபட்சம் 32 தாண்டினா தான் திருமணம் ஆகலையே ஒரு கவலையை பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே ஜோசியரை பார்க்குறது, ஜாத ரீதியாக எப்படி இருக்குது, உடனே யூடியூப்பில் பார்க்கும்போது, புத்தகங்கள் படிக்கும்போது, ஆன்மீக பத்திரிகை படிக்கும்போது ராகுகேதை பற்றி பெருசாக போட்டோம்னா அவங்க பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஐயோ, திருமணம் நடக்காமல் போயிருமோ, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குமோ, ராகுகேது சொல்கிறாங்களே, என் பையனுக்கு அப்படி இருக்குது, என் பொண்ணுக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ராகுகேது பயிற்சியும் கவனிக்கிறாங்க. அப்போ அவங்க மிந்தி மாதிரி இப்போ கிடையாது, என் பையனுக்கு எப்போ திருமணம் நடக்கும். இதுக்கு முன்னாடிலாம் மக்கள் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னாக்கா, என் பொண்ணுக்கு வேலை நோக்கம் வந்துருச்சா, திருமணம் எப்போ நடக்கும், அப்படித்தான் கேட்டு பழகி வந்தாங்க. என் பையனுக்கு திருமணம் நேரம் வந்துருச்சா, வேலை நோக்கம் வந்துருச்சா. வேலை நோக்கம் என்றால் வியாழன் என்றால் குரு, நோக்கம் என்றால் பார்வை. குரு பார்வை வந்துச்சான்றது தான் அவங்க பேச்சு வழக்கில் வேலை நோக்கம் வந்துச்சுன்னு கேட்பாங்க. இப்போ அப்படி இல்லை. எல்லாருமே இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ராகுகேது சார் என் பையனுக்கு கடகராசி, அடுத்து ராகுகேது பயிற்சினாலே ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ ராகுகேதுக்கே வந்துட்டாங்க. சரி, என் பையனுக்கு ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இப்போ ராகு கேதுக்கும் ஒரு அதையும் கேட்குறாங்க. சனி பயிற்சின்றாங்க சார், எனக்கு எப்படி சார், எனக்கு மேசராசி 7ன்றாங்க. அப்போ அதிகமாக இப்போ நீங்கள் கேட்டீங்களா ராகுகேது பேச்சு வரப்போகுது சார், வரக்கூடிய இந்த வருஷத்தில் ராகுகேது நன்மை தராதா, பாதிப்பு மட்டும் தரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? ராகுவும் அள்ளி கொடுப்பார், கேதுவும் அள்ளி கொடுப்பார், மிக சிறப்பாக அள்ளி கொடுப்பாங்க. இது என்ன அப்படின்னாக்க 75% மேலே பெரும்பாலும் நெகட்டிவாக இருந்து வந்தனால இது ஒரு பயம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் கேட்குற கரெக்டு தான். இந்த ராகுகேது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடுத்து கடகத்துக்கு கேதுவும் மகரத்துக்கு ராகு வர போகிறாரு நீங்கள் இந்த வருஷத்துக்குள்ள. அப்போ மற்றவங்களுக்குலாம் பயம் இருக்குல்ல, கடக ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க பயம் வரும். இது பொதுவாக ராசி பலன். ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ராகுகேது இருக்குது பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துங்களேன், உங்களுக்கு சிம்ம ராசி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மேச லக்னம் வச்சுக்கங்களேன். உங்கள் பிறக்கும்போது மேசத்தில் ராகுவோ துலா ராசியில் கேதுவோ இருந்தாக்க திருமணம் தாமதம் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இது மாதிரி பொதுவாக ஒரு ஆண் ஜாதகத்தில் கடக ராசின்னு வச்சுக்கோங்க, சந்திரன் கேதுவோட இருந்து 7ல் மகர ராசியில் ராகு இருந்தாக்க இந்த ராகுகேது அது பாடு போயிட்டே இருக்கும். ராகுகேது வச்சு திருமண தடை மட்டும் அந்த 2 மட்டும் வச்சு சொல்ல முடியாது. நல்லா கவனிச்சுங்க. மொத்தமாக 9 கிரகங்கள் ராகுகேது உட்பட 9 கிரகங்களை வச்சு தான் சொல்ல முடியும். ராகுகேது அதில் முக்கியமான பங்கு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் எல்லாம் ராகுகேது எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கடக ராசி, ஒருத்தர் ராசிலேயே சந்திரனுடைய கேது 7 ராகுன்னா திருமணம் கரெக்டாக மற்ற கிரகங்களோட உதவியோட திருமணம் நடந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் தாமதமானவொன்னா அந்த பெற்றவங்களுக்கு பயம் வந்துடும். நம்ம பொண்ணுக்கு இப்படி இருக்கு,
27 வயசு தாண்டி போயிடுச்சு, திருமணம் நடக்குமா இல்லையா? ஏற்கனவே ஆன்மீக பத்திரிகையிலையும் யூடியூப் வலைத்தளத்திலையும் பெருசாக சொல்கிறாங்களே ராகுகேது பற்றி பயம் வந்துடும். அப்போ தான் ராகுகேதோட விஷயத்தையும் வெளியே இதுக்கு பரிகாரம் என்னவா இருக்கு? பரிகாரம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னாக்கா, பொதுவாக வந்து ராகுகேது வந்து மற்ற கிரகங்கள் உதவியோட திருமணத்தை நடத்தி வைக்கும். மோசமான கிரகமே இல்லை. மற்ற கிரகங்கள் நல்ல வலிமையாக திருமணத்துக்கு உண்டான, எனக்கு தெரிஞ்சு ராகு லக்னத்திலையோ 7 கேதுவோ, கேது லக்னத்திலையோ 7 ராகு இருந்து திருமணமாகி பிள்ளைகள் பெற்று அந்த பிள்ளைகள் பிறந்த நேரம் நல்லா இருந்து குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ராகுகேது நன்மையும் செய்யும். தாமதமாகும் போது தான் ஒரு பயம் வரும். அப்போ இந்த ராகுகேது வந்து யாருக்கு தாமதமாகும் அப்படின்னாக்கா, பொதுவாக வந்து எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் ராகுவோ 7 கேது இருந்தால், மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் இருந்தாக்கா சீக்கிரம் நடத்துக்கும். நடக்காதவங்களுக்கு தான் பேச்சு. லக்னத்தில் ராகு இருந்து 7 கேதுவோ, லக்னத்தில் கேது இருந்து 7 ராகு இருந்தால் நிச்சயமாக திருமண தடை உண்டாகும். அப்போ திருமண தடையும் போது 30 வயசுக்கு மேலே திருமணம், 33 வயசுக்கு மேலே திருமணம், பொதுவாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இருந்து தடைப்படுறது ஒரு தடை. ஏற்கனவே திருமணம் வந்து அது என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் கட் ஆகிட்டு மறுபடியும் நடக்கும். இது சில ஜாதகங்கள் அப்படியே இருக்கும். நாங்கள் சொல்லும்போது சொல்லுவோம், இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் வந்து நிச்சயத்தை வரைக்கும் போகும், அப்புறம் கட்டாக நடக்கும். அல்லது ஒரு ஃபஸ்ட்டு வந்து பேசுவீங்க, அந்த பெற்றோர்களுக்கு சின்ன பிரச்சனை வரும், அப்புறம் சரியாகிடும், ஆனால் திருமணம் நடக்கும். ராகு கேது பயிற்சியில் அந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லை, பிறந்த ஜாதகத்தில் கிரகம் இந்த மாதிரி ராகு கேது அமைப்பு இருந்தாலும் நடக்கும். ராகு கேது பயிற்சின்றது காமன் இல்லையா? ஸோ இந்த மாதிரினா திருமண தடைகளுக்கும் திருமணம் தாமதமாக இருக்கும் ராகு கேது அமைப்பு. இதுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராகு காலத்தில் வந்து பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை 10 to 12 அந்த ராகு காலத்தில் போய் துர்க்கைக்கு விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் துர்க்கை எடுத்தாங்கனாக்கா, துர்க்கை தெய்வம்னாலே ராகுக்கு உண்ட உகந்த தெய்வம். அப்போ இதை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னாக்கா, கேதுனா யார்? கணபதி, விக்னேஸ்வரர் இல்லையா, கணேசன். அப்படிங்கும்போது இந்த துர்க்கையும் கணேசனையும் கணபதியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தெய்வம் இருக்குது. இது பெரும்பாலும் யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் அவங்களோட சேர்த்து நானும் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் கேள்விப்படணும், கேட்டுக்குங்க. அப்படின்னா துர்க்கை அப்படின்னாக்கா தெரியும் உங்களுக்கு, ராகு காலத்தில் துர்க்கைக்கு வழிபடுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த துர்க்கையின் பேர் உள்ள கணபதி விநாயகர், கேதுனா விநாயகர். அப்போ அவரையும் இணைச்சு ஒரு தெய்வம் இருக்குது. அப்படின்னாக்கா கேரளாவில் குமிளி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே தேனி கம்பம் பக்கம் போனால் பக்கம், அங்கே துர்கா கணபதினு ஒரு கோயில் இருக்குது. துர்கா கணபதி நீங்கள் கூகுளில் வலைத்தளத்தில் போய் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். துர்கா கணபதி, துர்கா இப்போ வந்து சார் துர்கானா ராகு வந்துருச்சா, கேதுனா விநாயகர் வந்துட்டாரா, அந்த கோயில். அதுக்கு இன்னொரு பேர் காளியம்மன் கோயில் கூட சொல்லுவாங்க, காளியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. ஆனால் துர்கா கணபதினு டைப் பண்ணிங்கன்னா அந்த கோயில் வரும். குமுளியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சின்ன கோயில் தான். யாருக்கெல்லாம் லக்னத்தில் ராகு 7 கேது, லக்னத்தில் கேது 7 ராகு அமைப்பு உள்ளவங்க, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு 8ஆம் இடத்துல கேது, லக்னத்துக்கு 2ல் கேது 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து திருமணத்தை தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கோம். இப்படிப்பட்ட தோஷம் உள்ளவர்கள் நான் சொல்லக்கூடிய துர்கா கணபதி கோயில், குமுளி, கேரள மாநிலத்தில் உள்ள குமுளி என்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோயில் துர்கா கணபதின்ற கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த திருமண தடை நீங்கி மிக சீக்கிரமாக திருமணம் நடைபெற்று குழந்தைகளோடு சீரும் சிறப்பாக வாழ்வார் என்பது எனக்கு நம்பிக்கை. பரிகாரம் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து துர்கையம்மனை போய் தரிசிச்சுட்டு வந்தாலே போதும் அப்படிங்கிற? அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும். இதுக்காக போய் தனிப்பட்ட முறையில் விளக்கு வைங்க, அங்கே விளக்கு வைப்பாங்க, அன்றைக்கி வைங்க. உங்களுடைய நட்சத்திரம், அந்த பையனுடையோ அந்த பொண்ணுடைய நட்சத்திரம் சொல்லி அங்கே சங்கல்பம் பண்ணிக்கிங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இது போதும். இதுக்காக போய் தனிப்பட்ட முறையில் பரிகாரம் அந்த கோயிலுக்கு உங்க போயிட்டு வந்தாலே போதும். அங்கே முடிஞ்சால் விளக்கு போட்டு வாங்க, அந்த நெய் விளக்கு வச்சுட்டு வருவாங்க, அதை வச்சுட்டு வந்தால் போதும். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட நீங்கள் கூட உங்கள் பேரை சொல்லி உங்கள் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை வந்தால் போதும். இது மட்டும் செஞ்சுட்டு அது போதும். நிச்சயமாக சிறப்பாக திருமணம் வந்து நல்லபடியாக வருவாங்க. இப்போ வந்து மருத்துவத்துறையை எடுத்துக்கலாம். மருத்துவத்துறை பார்த்தா நிறைய துறைகள் இருக்கிறது. மருத்துவத்துறைக்கு போகிறதுக்கான அந்த கிரக அமைப்புகள் இப்படியாக இருக்கு. ஒருத்தரை எதை சூஸ் பண்ணால் அந்த கிரகத்துக்கும் அந்த மருத்துவத்துறைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? இப்போ மருத்துவத்துறை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் செவ்வாய் தான், சந்திரன் ராகு, இந்த 5 கிரகங்கள் வந்து சம்மந்தப்படணும். செவ்வாய்னாக்கா இரத்த காரகன், ரத்தத்துக்கு உரியன் இல்லையா? அப்போ ஒரு சர்ஜரி பண்ணணும்னா செவ்வாய் தேவைப்படும். சூரியன் செவ்வாயினாலே தன்வந்திரி, மருத்துவ கிரகம், தன்வந்திரி கடவுள். அப்போ மருத்துவ கிரகம் சூரியன் செவ்வாய் சந்திரன் ராகுகது. ராகுகது இல்லாமல் எதுவும் எந்த விதமான
அந்த மருத்துவத்துறையே கிடையாது ராகு கேது. இதெல்லாம் 5 கிரகத்தில் மெயின் வந்து சூரியன் செவ்வாய். ரைட்டுங்களா? இப்போ ஒரு மருத்துவத்துறைக்கு போகிறாங்கன்னா ஜென்ரல் மெடிசன் அப்படின்னாலும் சரி, சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டராக இருந்தாலும் சரி, சரிங்களா? உடம்பை பிரித்து தையல் போட்டு கரெக்டாக முடிச்சு கொடுக்குற அளவுக்கு வேணும்னா அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டராக இருந்தாலும் சரி, ஜென்ரல் யாராக இருந்தாலும் சரி, இஎன்டி டாக்டராக இருந்தாலும் சரி, இயர் நோஸ் த்ரோட் இந்த டாக்டராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சூரியன் செவ்வாய் சந்திரன் செவ்வாய் இருக்குது. இதில் குறிப்பாக ரொம்ப பேர் வந்து சார் நான் நீட் எக்ஸாம் எழுதினேன் முடியல, நான் இந்த துறைக்கு போகலாமா, எனக்கு ஜென்ரல் மெடிசன் கிடைக்கல, எம்பிபிஎஸ் கிடைக்கல, இதுலேயே வந்து இன்னொரு துறை படிக்கணும், எப்படியாவது நான் டாக்டர்னு பேர் வாங்கணும் அப்படிங்கும்போது இந்த துறைக்கு போகலாமா அந்த துறைக்கு போகலாம் போது ஒரு சிலர் அனஸ்தீசியா துறை எடுக்கலாமா, டெர்மாட்டாலஜி துறை எடுக்கலாம்னு கேட்பாங்க இல்லையா? இந்த டெர்மாட்டாலஜிக்கும் அனஸ்தீசியா துறைக்கும் ரெண்டுக்குமே குறிப்பிட்ட கிரகங்கள் நல்லா இருந்தால் இந்த துறைக்கு போயிடுவாங்க. அப்படின்னா எந்த கிரகம் அப்படின்னாக்கா சந்திரன் சுக்கிரன் இதோட ராகு கேது சேர்ந்திருந்தால், ஏற்கனவே நான் வந்து பல வலைத்தளங்களில் இந்த 2 படிப்புகளை படிக்கணும்னு நினைக்கவங்க அவங்களோட ஜாதகத்துல இது இப்படி இந்த இருக்கா கிரகம் அப்படிங்கிற இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த துறையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா நல்லபடியாக முடிச்சு நல்லா ஏன் பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க. சந்திரன் சுக்கிரன் ப்ளஸ் ராகு கேது இந்த இணைவு இருந்தால் நிச்சயமாக அந்த துறை போங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்க, மற்ற இந்த 2-3 கிரகத்தோட மற்ற 6 கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும். இந்த 3 மட்டும் இருந்தால் கொண்டு போயிடாது, மற்ற 6 கிரகங்களும் சப்போர்ட்டும் வேணும். இருந்துக்க போது பட்சத்தில் இந்த 3 கிரகங்கள் மெயின், அல்லது சந்திரன் சுக்கிரன் ராகு இந்த அமைப்புகள் சேர்ந்து இணைந்திருந்தாலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வையில் இருந்தாலோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நட்சத்திர அமைப்பில் இருந்தாலோ நிச்சயமாக அவர்களுக்கு வந்து இந்த அனஸ்தீசியா டெர்மாட்டாலஜி துறையில் வின் பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க. அவங்களுடைய மற்ற கிரக அமைப்போட சார்ந்து இங்கே உள்நாட்டிலையும் படிக்கலாம், வெளிநாட்டிலையும் படிக்கலாம். இதுதான் இந்த 3 கிரகங்கள் சந்திரன் சுக்கிரன் கேது அல்லது சந்திரன் சுக்கிரன் ராகு வலிமையாக இருந்தால் இந்த துறையை தேர்ந்தெடுத்து போயிட்டாங்கன்னா சிறப்பாக வாழ்வாங்க. அதில் நல்ல பெயர் புகழ் சம்பாதிப்பாங்க. பணம் மட்டும் இல்லை, பெயர் புகழ் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து கைராசியான டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அதுவும் இதில் சேர்ந்துக்கிறோம். இப்போ வந்து மக்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு என்னவா இருக்குன்னா, ஒண்ணு நகை வாங்கணும் இல்லைன்னா நிலம் வாங்கணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இப்ப நிலம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ நிலம் வாங்கினா கரெக்டா இருக்கும், இல்ல சொத்து சேர்த்தா இப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னா அதாவது சொத்துக்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பேர் கையில் காசு வச்சுருப்பாங்க. கையில் காசு வச்சுட்டு சொத்துக்கு அழிவாங்க. இவங்க நினச்ச மாதிரி சொத்துக்கள் அமையாது, வீடோ காளிமணியோ அமையாது. அவங்களும் என்னடா அது காசை வச்சுக்கிட்டு தேடுறோம் அலைய மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து 60% ரூபா வச்சுருப்பாங்க, மீதி 40% லோன் போடஞ்சிட்டு அழிவாங்க. அந்த லோனுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எல்லா எலிஜிபிள் இருக்கும், ஆனால் லோன் கிடைக்க லேட் ஆகும். அது என்ன காரணம்? அது பேங்கிங் நாம்ஸில் தாமதமாகலாம். அப்போ இவங்க புலம்புவாங்க, என்னடா அது சொத்து வாங்க நினைச்சாலே ஒரு பெரிய சொத்து வாங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம், பணம் இருக்குது, லோன் போட்டால் நமக்கு எல்லா எலிஜிபிள் இருக்குது, லோன் கிடைக்க மாட்டேங்குது. சரி, பேங்கிங்கில் கவர்மெண்ட் பேங்க்ல கிடைக்கல, ப்ரைவேட்டில் போனால் அங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுகள் இருக்காங்க. முழுமையாக லோன் வாங்கி தான் கட்டணும், என்கிட்ட சொத்து இருக்குது, இந்த சொத்தை அடமானம் வச்சு லோன் வாங்கி கட்டணும் நினைப்பாங்க. அப்பயும் முடியாது. இவங்களுக்கு இவ்வளோ தகுதி இருந்தாலும் முடியாது. ஒரு சிலருக்கு சும்மா இருந்துகிட்டு இருப்பான், கையில் ஒரு 70% காசு இருக்கும், சொத்து வாங்க நினைப்பே இருக்காது. சொத்து வாங்க நினைப்பே இருக்கு, அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார். ஆனால் அவர்கிட்ட பண வசதி இருக்கும். திடீர்னு ஒருத்தர் போய், அண்ணா இங்கே வாங்க, எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தா போதும், நான் வெளிநாடு போகிறேன், வெளியூர் போகிறேன், அல்லது என் பிள்ளை வந்து என் கூட ஒத்து வரல, இந்த சொத்தை நீ வாங்கிக்க. ஐயோ என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே அப்படிம்பார். அவ்வளோ நீ தர வேணாமனே ஒரு 70% கொடு, மீதி வந்து 30% மெதுவாக கொடு, அப்படி சொத்தை கொடுத்து போவாங்க. இப்படி ஆளுலாம் இருக்குது. அவன் காசை வச்சுக்கிட்டு முழிப்பான், காரணமா வந்து வேற ஆளுக்கு மாற்றி விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு அவருக்கு சாப்பாடு சரி ஏன்ட்ட போய் எவ்வளோ காசு இல்லைண்ணே வேணாம் பார், வேறு யார்ட்டையும் கொடுக்க மனசு இல்லை, உன்கிட்ட தான் கொடுப்பேன், இந்த சொத்தை வச்சுக்க அப்படின்னு கொடுத்து போகிறது இல்லையா? ஒருத்தர் பணத்தை வச்சுக்கிட்டு ஊர் பூரா அலையிறாரு, சொத்து கிடைக்கல. ஒருத்தர் பாதி காசு வச்சுட்டு பாதி லோன் போட நினைக்கிறாரு, சொத்து வாங்க முடியல. ஒருத்தர் என்கிட்ட சொத்து இருக்குது, அதை அடமானம் வச்சுட்டு இன்னொரு சொத்து வாங்க நினைக்கிறாரு, முடியல. ஆனால் இவர் சும்மா உட்காந்துருப்பார், சொத்தை பற்றி நினச்சிக்க மாட்டார். ஆனால் இந்த காசை வச்சுக்க, இந்த சொத்தை வச்சுக்க, வேறு யார்ட்டையும் கொடுக்க மனசு இல்லை, உனக்கு கொடுக்க நினைக்கிறேன் வச்சுக்க, ஆனால் என்கிட்ட காசு இல்லைண்ணே 70% தானே இருக்குது, அதை இருக்கிறத கூடியா, நீ சொத்தை வச்சுக்கியா, நீ மிச்சத்தை மெதுவாக கூடன்னு கொடுத்து போனால் எப்படி இருக்கும் அந்த ஆளுக்கு? அப்படி கிரக அமைப்பு யாருக்கு இருக்கும்? அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு சும்மா இருக்கேன் திரும்பி சொத்து சேருதுனாக்கா எப்படி இருக்கும் இல்லைங்களா? செவ்வாய் தான், செவ்வாய் சுக்கிரன். செவ்வாய்னா பூமி காரகன், நிலம் இல்லைங்களா, வீடு செவ்வாய். அது இல்லாமல் சொத்துக்களை பற்றி பேசவே முடியாது. ரெண்டாவது சுக்கிரன். இந்த 2 கிரகங்களும் வந்து வலிமையாக இருக்கணும்.
ஆக மற்ற 7 கிரகங்கள் வலிமையாக இருக்க விட மற்ற 7 கிரகத்தை சப்போர்ட்டோட இந்த ரெண்டு கிரகங்கள் பிரதானமாக வலிமையாக இருக்கணும். அதனால தான் இந்த 2 மட்டும் பேசுகிறோம். செவ்வாய் சுக்கிரன் இந்த 2 கிரகமும் வலிமையாக இருக்குது அப்படின்னாக்கா, வலிமைனா என்ன சார் அப்படின்னாக்கா, செவ்வாய் அந்த ராசிக்கோ லக்னத்துக்கோ ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும். நீசமாக கூட இருக்கலாம். நல்லா கவனிச்சுங்க. செவ்வாய்க்கு வந்து நீசமாக இருந்தால் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வாங்குறதுக்கு அமைப்பு இருக்குது. சொத்துக்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. 2வது வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன் ரொம்ப வலிமையாக இருக்கணும். அப்படின்னா தான் சுக்கிரன் வலிமையாக இருந்தால் ரொம்ப ஆடம்பரமான வீடு, லக்ஸூரியஸான வீடுகள் கிடைக்கும் இல்லையா இந்த சுக்கிரன். ஒருத்தர் இதுக்கு முன்னாடி பேசும்போது ஒருத்தர் கேட்டார், சார் எனக்கு சுக்கிரன் நீசமாக இருக்குது, எனக்கு வீடு இருக்குமான்னு அவர் தெரியாமல் கேட்குறாரு. சுக்கிரன் நீசமாக இருந்தால் கூட அது கிடைக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த செவ்வாய் சுக்கிரன் எந்த லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருந்தால் அந்த அமைப்பு உண்டாகும் பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய் சுக்கிரனும் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். சார் நீங்கள் சொல்ல எல்லாமே தீய ஸ்தானங்களாச்சு. எல்லோரும் வந்து லக்னம் 6, 8, 12 தீயன்னு சொல்லுவாங்களே, 2 ஓகே. அது சார் 6, 8, 12ன்னு கேட்பீங்க. இது என் அனுபவத்தில் நான் சொல்கிறது. பல ஜோதிட மூல நூலையும் சொல்லியிருக்கு. 2ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் சுக்கிரன் இணைந்தோ தனித்தனியாகவோ இருந்தாலும் நிச்சயமாக அவங்களுக்கு சொத்துக்கள் தேடி வரும். உயில் மூலம் கூட சொத்து வரும். சொத்துக்களே வரல அப்படின்னா வேற யாரையோட சொத்துக்கள்னால விற்பனை செய்வதன் மூலம் வாங்கி மாத்தினால அந்த கமிஷன் அடிப்படையில் உருவாகும் பார்த்தீங்கன்னா அது கூட கிடைக்கும். ஒருத்தர் கேட்பாங்க 2ஆம் இடம் ஓகே சார், அதுனா 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12 கூட சுப விரயம் பண்ணி ரூபா கொடுத்து வாங்குகிறோம். 8ஆம் இடம் எப்படி சார்னாக்கா, 8ஆம் இடத்துக்கு தான் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒருத்தர் கேட்டார், சார் எனக்கு 8ல் சுக்கிரன் நீசம் அப்படின்னா யாருக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, கும்ப லக்னம் வச்சுங்களேன், 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கும். அவர் ஒருத்தர் நீசமானால் கும்பத்துக்கு மட்டும்தான். எனக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம் மேச லக்னம் மட்டும்தான் 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாகணும். எனக்கு 12ல் சுக்கிரன் நீசம்னா துலா லக்னத்துக்கு மட்டும்தான் 12ல் சுக்கிரன் நீசமாகும். இப்படி இருந்தாலும் செவ்வாய் பலமாக இருந்தால் சொத்துக்கள் தானாக தேடி வரும். சும்மா உட்காந்துருப்பாரு, சொத்தை வச்சுக்கப்பா, நீ மெதுவாக காசு கொடுப்பா அப்படின்னு வரும். சொத்து வாங்க நினைப்பாரு, நினச்ச உடனே அடுத்த மாதத்துல வாங்கக்கூடிய அமைப்பு. இப்படி இருக்கணும்னா நிச்சயமாக இந்த செவ்வாய் சுக்கிரன் அமைப்பு நான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் 2 ஏன்னா 2ஆம் இடம்னாக்க, ஏன் 2ஆம் இடம் சொன்னால் அது எல்லாரும் தெரியும். அது வந்து குடும்பஸ்தானம், குடும்பத்தில் அமைப்பு, குடும்பஸ்தானத்தில் இருக்குது செவ்வாய் சுக்கிரன். 8ஆம் இடம் என்னாக்கா, இந்த 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் சரி நேராக 7ஆம் இடம் 8ஆம் இடம். 2ஆம் இடத்துக்கு நேர் 7, லக்னத்துக்கு 8ஆம் இடம். 6ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடம், 12ஆம் இடம். அப்போ இந்த 4 ஸ்தானங்களில் செவ்வாய் சுக்கிரன் பலமாக இருக்குது அப்படின்னா, செவ்வாய் தனியாக இருந்து ஆட்சி உச்சம் பெற்று நீசம் வந்தாலும் சரி, சுக்கிரன் இந்த இடத்துல இருந்த 2, 6, 8, 12 இருந்தாலும் நிச்சயமாக அந்த செவ்வாய் திசையிலையோ செவ்வாய் திசை வருங்காலங்களையோ சுக்கிர திசை வருங்காலங்களையோ மற்ற 7 கிரகங்கள் திசையில் இந்த செவ்வாய் புத்தியோ சுக்கிர புத்தியோ வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக சொத்துக்கள் தேடி வரும். மற்றவங்க கஷ்டப்பட்டு ரூபாய் வச்சுட்டு தேடக்கூடிய காலகட்டத்தில் சொத்துக்கள் பணம் வச்சு காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பலன் இருக்கு அப்படின்னா, ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ நான் சொல்கிறது லக்னத்துக்கு மட்டும் இல்லை, எந்த ராசியாக இருந்தாலும் இந்த நான் சொல்லக்கூடிய அமைப்பு 2, 6, 8, 12ல் செவ்வாய் சுக்கிரன் வலிமையாக ராசிக்காரர்களுக்கு எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நீசமாக இருந்தால் கூட 2, 6, 8, 12ல் செவ்வாய் சுக்கிரன் இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக சொத்துக்கள் தேடி வரும். அல்லது மற்ற சொத்துக்களால் இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும், நடந்தே தீரும். நான் பார்த்த வகையில் 100க்கு 95% இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அது அதனோட அனுபவமும் பல நூல்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை வச்சு தான் இப்போ சொல்கிறேன். இப்போ திருமணம் நடைபெற்ற பிறகு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் குழந்தை பாக்கியம் வந்து 1 வருடம் 2 வருடம் பிறக்கிறது அப்படிங்கிறது வந்து தள்ளி போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 3 வருடம் கடந்த பிறகு ஒரு பெரிய ஒரு பயம் வந்துடுது, குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படிங்கிற ஒரு பயம். அது அவங்க திருமணமானவர்களுக்கு மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் சுற்றி இருக்கிறவர்களுக்கும் அந்த பாதிப்பானது மிகுந்து இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு வருமா கிடைக்குமா அப்படி அது எந்த கிரக அமைப்பில் அது சொல்லலாம்? கரெக்ட், நீ சொல்கிற உண்மைதான். திருமணம் ஆட உடனே ஒரு 1 இயரில் குழந்தை பிரச்சனை பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு 2 இயர்ஸில் குழந்தை பிறக்கும். 3 வருஷம் ஆன உடனே அந்த அந்த கணவன் மனைவிக்கு ஒரு பயம் வரும். அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கும் ஒரு கவலை வந்துடும், குழந்தை பிறக்குமா இல்லையா, இருந்தால் எப்போ பிறக்கும், அப்படி பிறக்குமா இல்லையான்னு டவுட் வந்தோடனே ஜாதகத்தை எடுத்துருவாங்க. அப்போ அதுக்கு என்ன கிரக அமைப்புன்னு தான் கேட்குறீங்க. ரைட்டு தான். பொதுவாகவே இதுக்கும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 5ல் லக்னத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம். அந்த 5ஆம் இடத்துல
பெண்களுக்கு வந்து லக்னத்துக்கோ சந்திரனுக்கோ 9ஆம் இடம் சொல்லுவாங்க. எனவே எப்படி இருந்தாலும் சரி, எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 5 9ஆம் இடம், ராசிக்கு சந்திரன் இருந்த வீட்டுக்கு 5 9ஆம் இடம் ரெண்டுமே நல்லா இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது இருந்துட்டாலே திருமண தடையை காமிக்கும். ஒரு சிலருக்கு ராகு கேது இருந்துமே குழந்தை பிறந்து திருமணமாகி 1 இயர்க்குள்ளேயே 2 இயர்ஸ்க்குள்ளேயே குழந்தை பிறந்து நல்லா இருக்காங்க. ஆனால் திருமண குழந்தை பிறப்பு தாமதமான உடனே இந்த கேள்வியில் வரும். ஸோ என்னோட ஜாதத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல, ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு கேது இருக்குது, சனி இருக்குது, செவ்வாய் பார்வை இருக்குது, இப்படிலாம் சொல்லும்போது ஒரு பயம் வந்துடும். இல்லை எந்த கிரகம் இருந்தாலும் சரி, சனி இருந்தாலும் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் சரி, இந்த 5ஆம் இடம் 9ஆம் இடத்துலக்கு முன்பின். இப்போ 5ஆம் இடம்னாக்கா முன்னம் 4ஆம் இடம் 6ஆம் இடத்துலையோ, 9ஆம் இடம்னா 8ஆம் இடம் 10ஆம் இடத்துலையோ, எந்த ஏற்கனவே அங்கே அசுப கிரகம் இருக்கும், மேற்கொண்டு அசுப கிரகம் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு 9ல் ராகு இருக்குன்னு வச்சுங்களேன், 8ஆம் இடத்துல சனியோ 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க, 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் 4ஆம் இடத்துல சனியோ 6ஆம் இடத்துல ராகுவோ இருக்கக்கூடாது. இந்த அமைப்பு இருந்தால் நிச்சயமாக குழந்தை பிறப்பு தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் எப்போ குழந்தை பிறக்கும்? ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட குழந்தை பிறப்பு உண்டு. அப்போ அதை பார்க்கும்போது மிக சரியாக கவனித்து, ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடும். மிக சரியாக கவனித்து, உங்களுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட அதுக்கு முன்பின் ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் குரு பார்வை இருக்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு 5 வருடம் கழித்து 6 வருடம் கழித்து 7 வருடம் கழித்து 10 வருடம் கழித்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுன்னு அடித்து சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கிரகம் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப பேருக்கு ராகு கேது இருந்தாலும் செவ்வாய் சனி இருந்தாலும் குழந்தை பிறப்புனா இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தை தாமதத்தை கொடுக்கும், குழந்தை பாக்கியத்தை தாமதத்தை கொடுத்து இன்னொரு பெண் மூலம் தான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய வல்லமை இருக்குது. அதையும் பார்த்து சொல்லணும். அதனால தான் அவங்களுக்கு 3 வருஷம் ஆனவொடனே பயம் வந்துடும் குழந்தை பிறப்பை பற்றி. அப்போ ரொம்ப கணிச்சு ஜாகிரதை சொல்லும்போது 5ஆம் இடத்துக்கு முன்பின் ஸ்தானங்களும் 9ஆம் இடத்துக்கு முன்பின் ஸ்தானங்களும் கெட்டு போகக்கூடாது. 5ஆம் இடம் 9ஆம் இடம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்பின் ஸ்தானங்களும் கிரகங்கள் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக கொண்டு போகும். எங்களுடைய அரங்கிற்கு வந்து நிறைய விஷயங்கள் குறித்து அதுக்கான பரிகாரங்களும் கிரகங்கள் அமைப்பு ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருந்தா அது அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நகர்த்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.